பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு. இந்த கார்த்திக் அவனுக்கு சாவணும்னா எங்கேயோ போய் சாவணுதில்ல, எதுக்குடா நம்மளை தேடி வந்து அவன் சாவணும்? ஐயோ, இப்போ அவன் போனால் நம்ம வண்டியில் கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா மாப்பிள்ள. ஐயோ மாம்சு ப்ளீஸ்யா, கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியாக வரியா? எப்படி அமைதியாக வர்றது? நடந்துருக்கிறது சாதாரண விஷயமா? இப்போ என்னடா பண்ணுறது மாப்பிள்ள? நினைச்சால் உடம்பெல்லாம் நடுங்குதுடா. மாம்சு இங்கே பாரு, சும்மா பதட்டப்படுத்தாத. நானே கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அமைதி வரியா? ஏற்கனவே நம்ம நேரம் சரியில்லாமல் போயிட்டு இருக்கியா? போலீஸா? மாம்சு யோ மாம்ஸ் செக் போஸ்டியா? ஆமாம் மாப்பிள்ள, போலீஸ். என்ன பண்ணுறது? மாப்பிள்ள போலீஸ் எல்லா வண்டியும் செக் பண்ணுறாங்கடா. மாப்பிள்ள இப்படியே போனால் கண்டிப்பாக மாட்டிக்கோண்டா. மாப்பிள்ள ஒன்று பண்ணலாமா? திரும்பவும் ரெசார்ட்டுக்கு போய் மித்ராவையும் குழந்தைங்கள வண்டியில் ஏற்றிட்டு வந்துடலாமா? ஃபேமிலியோடு இருந்தால் செக் பண்ண மாட்டாங்க. யோ லூசாயா நீ? வண்டியில் போனா இருக்கியா? எப்படியா குழந்தைங்களை மித்ராவை ஏற்ற முடியும்? வேற வழி இல்லை மாப்பிள்ள. நம்ம 2 பேர் மட்டும் இப்படியே போனோன்னு வச்சுக்கோ, குடிச்சிருக்கீங்களா அது இதுன்னு கேட்டு வண்டியை செக் பண்ணுவாங்கடா. அதுக்கு தான் சொல்கிறேன், ரெசார்ட்டுக்கு போய் மித்ராவையும் குழந்தையும் வண்டியில் ஏற்றிட்டு வந்துடலாம், அப்புறம் செக் பண்ண மாட்டாங்க. மாம்சு கரெக்ட் தான்யா, நானாக தான் யோசித்தேன். மித்ராவும் குழந்தைங்க கூப்பிட்டு வந்துட்டோன்னா எப்படியாவது போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். சரி பா போலாம். யாரா இருக்கும்? வினய் அதுக்குள்ள வந்துட்டாரா? யோ உடனே கிளம்பிடலாமா? என்ன வினய் ஆச்சு? அதுக்குள்ள டிஸ்போஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை மித்ரா, போகிற வழியில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனையாச்சு? பதறாத மித்ரா, பாடி எடுத்து போகிற வழியில் ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. ஒரு வண்டி விடாமல் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக செக்யூரிட்டி டைட்டாக இருந்துச்சு. மித்ரா அழாத மித்ரா, இதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம ஃபேமிலியோட போனோம்னா கண்டிப்பாக செக் பண்ண மாட்டாங்க. நீ என்ன பண்ற? குழந்தைங்களை எழுப்பு, நம்ம எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிடலாம். வினய், பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ மித்ரா, வேற வழி இல்லை மித்ரா, அவங்களை எழுப்பு, நம்ம போலாம். நீ பசங்களை எழுப்பு, நான் போய் ரூம்ல லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். மாம்சே அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரிடா மித்ரா, நான் போய் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ குழந்தைங்களை எழுப்பு. விக்ரம் எழுந்துரு. விக்ரம், விக்ரம், தானியா எழுந்துரு. தானியா வாங்க. வா விக்ரம். என்னம்மா? நம்ம அவசரமா ஊருக்கு கிளம்புறோம். அதுக்குள்ள ஊருக்கு மித்ரம்மா? சீக்கிரம் வாங்க. வா. என்ன மம்மி 3 days சொன்னேன், இன்னும் 1 day கூட ஆவலையே. சாரிடா கண்ணா, டாடிக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கான். அதனால டாடி உடனே போய் ஆகணுமா. அவர் இங்க இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம்? வா, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா வருவோம். வா மம்மி, எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதான். போலாமா? வாடா, நீ வா 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 வா, சீக்கிரம் வா. வா தானியா, வா சீக்கிரமா கிளம்பலாம். வா 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 போ போ வா. போலாம் மாம்சு, போ சீக்கிரமா. மாம்சு கொஞ்சம் சீக்கிரமா வாயா. மாம்சு நீ என்ன பண்ற? மித்ராவை கூட்டு போய் கார்ல ஏறு, நான் பின்னாடி வந்துடுறேன். சரி, இந்த சூட்கேஸ் தான் கொடுங்க. குழந்தைங்களை கூட்டு போய் கார்ல ஏத்து, போ பார்த்து போ. வா. சார் சார் சொல்லுங்கள் சார். எங்களுக்கு அவசரமாக ரூம் வெக்கேட் பண்ணோம். என்ன சார் 3 days புக் பண்ணிட்டு இப்போ உடனே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? இல்லை சார், ஊரில் ஒரு டெத்து, ஸோ அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருக்குது. ஓகே சார், ஆனால் 2 daysக்கான பேமெண்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியாது சார். 50% தான் கொடுக்க முடியும். ஐயோ சார், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுக்கோங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ ஓகே சார். சார், தேங்க்யூ சார்.
ப்ளீஸ் மித்ரா, அழாத மித்ரா. நீ இவ்வளோ பதட்டமாக இருக்கிறத முதல்ல யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் மாட்டிப்போம். தயவு செஞ்சு கொஞ்சம் நார்மலாக இருங்க ப்ளீஸ். என்னால முடியலங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்கே பாரு மித்ரா, நீ பயந்தனா எல்லாரையும் காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். பசங்க வேற கூட இருக்காங்க. தைரியமா வாயேன், நாங்க தான் கூட இருக்கோம்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மித்ரா. மம்சே, செக் போஸ்ட் மட்டும் யா. பார்த்துக்கலாம். மாட்டிக்க போறேன். லைட்டை போடுங்க. வண்டியோட டாக்குமெண்ட் எடுங்க. இருங்க சார், எடுக்கிறேன். இந்தாங்க சார். இவங்க யாரு? சார், அவங்க என்னோட ஒய்ஃபு, குழந்தைங்க. இவர் என்னோட மாமா. ஏன் இந்த டைமில் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறீங்க? சார், என்னோட வீடு அடையாறில் தான் இருக்குது. மகாபலிபுரத்துக்கு 1 டே ட்ரிப் போயிருந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார், அவ்வளோதான். சரி, ஃபார்மல் செக்அப் தான். டிக்கி ஓப்பன் பண்ணுங்க. சொல்றது கேட்குதா இல்லையா? சார், டிக்கி ஓப்பன் பண்ணுங்க. டிக்கி எதுக்கு? டிக்கியில் வெறும் லக்கேஜ் தான் சார். சார், உங்ககிட்ட தான் சொல்கிறேன். டிக்கி ஓப்பன் பண்ணுங்க. பண்ணுறேன் சார். சார், இங்க வாயா. சார், அந்த கிட்னாப்பர் அக்யூஸ்ட ஓஎம்ஆர்ல பிடிச்சிட்டாங்க. நம்மள வர சொல்றாங்க. ஓகே சார். ஃபேமிலியோட வந்துருக்கீங்களா? சரி, நீங்க கிளம்புங்க. யோ 207 சார், அந்த வண்டி அனுப்பிச்சிட்டு வாயா. ஓகே சார். மித்ரா, அழாம வாயேன். நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்றும் ஆகலைல்ல. மாப்பிள்ள, இப்போ என்னடா பண்ணுறது? மம்சு, இங்கே பாரு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போவோம். அங்கே போய் யோசிச்சுக்கலாம் என்ன பண்ணலான்னு. இங்கே பாரியா, இந்த ரூட்டில் எல்லாம் செக்கிங் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னையா சொல்கிற? ஆமாம் மாப்பிள்ள, நீ சொல்கிறது கரெக்ட் தான். வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். சரி மம்சு, போகலாம். மம்சு, விக்ரமத்துக்கோ. மம்சு, இப்படி வா. தனியா ஒன்றும் இல்லைம்மா. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். சரியா, தூங்கு. மித்ரா, நீ பசங்களை கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. மாம்சு, கொஞ்சம் வெளில வாய, பார்த்துக்கோ. வாயா. என்னடா மாப்பிள்ள, செத்தும் சாவடிப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவன் செத்தும் நம்மளை சாவடிச்சிட்டு இருக்கான்டா. காருக்குள்ள பணம் கிடக்குடா. வெடியிருக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும்டா. வெடிஞ்சிருச்சுன்னா சிக்கலில் மாட்டிக்கொண்டா மாப்பிள்ள. இதான் மாம்சம், நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணையா? இப்போ என்னங்க செய்ய போறோம்? தெரியல மித்ரா, அதான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஐயோ, என்ன
என்னமோ நடந்து போச்சு. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னால இந்த மொத்த குடும்பமும் இப்ப பிரச்சனையில மாட்டிக்க போகுது. மித்ரா ப்ளீஸ் பதட்டப்படாம அழாம இரு. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். மித்ரா இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல மித்ரா. ஆனா கண்டிப்பா ஏதாவது செஞ்சாகணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சொன்னா கேளு. எப்படிங்க கவலைப்படாம அமைதியா இருக்க முடியும்? என்னால தான் இவ்ளோ பிரச்சனையும். என்னால எப்படிங்க அப்ப அமைதியா இருக்க முடியும்? ஐயோ, நடந்ததெல்லாம் நினைச்சா என் கொலை நடுங்குதுங்க. என்னால எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மித்ரா, நீ எதை பத்தி யோசிக்காத. நான் இருக்க உனக்கு, நாங்க இருக்கோம் சரியா? நாங்க ஏதாவது பண்றோம். நீ உள்ள போய் பசங்களை சமாளிச்சுக்கோ. அது இல்லைங்க. நான் சொல்றேன்ல, போ அழாத, போ போய் பசங்களை பார்த்துக்கோ. போ போ மித்ரா. காரில் இருக்கிற பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கோம். இதில் இவ்வளோ சமாதானப்படுத்துறது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல. இருக்க தானே செய்யும் மாம்சே. எந்த பொண்ணால தான் இதெல்லாம் தாங்கிக்க முடியும் சொல்லு? ஒரே நைட்டில் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நடக்குது கனவா நிஜமான நமக்கே நம்ப முடியாமல் இருக்கு. இல்லை மாம்சே, அதெல்லாம் விடு. அவளை நான் எப்படியா சமாளிச்சுக்கிறேன். இப்போ ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போமா? என்னடா பண்ணணும் ஒன்றுமே புரியல. சேதோ, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குடா. என்ன பண்ணுறதுன்னு புரியல மாப்பிள்ள. வேணும் ஒன்று பண்ணலாமா? பேசாமல் பணத்தை தூக்கிட்டு போய் கடலையோ இல்லை கூவத்திலையோ தூக்கி போட்டுட்டு வந்துடலாமா? இல்லை மாம்சே, அதெல்லாம் சரிப்பட்டு வராதியா. சிட்டி ஃபுல்லாகவே சர்வேலன்ஸ் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் நம்மளை உடனே வந்து பிடிச்சிடுவாங்க. அதெல்லாம் செட் ஆகுது மாம்சே. டேய், வேற என்னடா பண்ணுறது? ஒன்றுமே புரியலையடா. ஒரு நிமிஷம் இதை நினைக்க அப்படியே மனசுக்குள்ள தகன்னு இருக்குடா. மாம்சே, நமக்கு வேற வழியே இல்லை. நம்ம வீடு பின்னாடி புதைச்சிடலாம். என்னடா சொல்கிற? ஆமாம் மாம்சே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க ஒரே வழி தான். நானும் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி புதைக்க தவிர வேறு சேஃபான வழியே கிடையாதுயா. இப்போ நம்ம டிஸ்போஸ் பண்ணுற சொல்லி வேற எங்கேயாவது போச்சோன்னு வச்சுக்கோ, மித்ராக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால தான் மாம் சொல்கிறேன். மித்ராக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது மாம்சே. டேய், அதுக்காக நம்ம வீட்டுக்கு பின்னாடியே எப்படிடா? ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? இல்லை மாம்சே, அது சரியாக வரும். நான் சொல்கிறது மட்டும் கட்சி கேளு. போ மாம்சே, புதைக்கிற வழியை பார்ப்போம். பாயா. போதுமாயா? போதும் தான் நான் நினைக்கிறேன். ஐயோ, கரெக்டாக இருக்குமாயா? டேய், நான் என்ன வாரத்துக்கு 4 பணத்தையடா கொண்டு வந்து புதைச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக சொல்கிறதுக்கு முதல்ல அந்த கர்மம் முடிச்சவனை போய் தூக்கிட்டு வரலாம்டா. மாம்சே, எதுவும் தப்பாயிடாதுல்ல? எதுவும் தப்பாகாதடா. வாடா போலாம். பாயா.
இவங்க இங்க எதுக்குடா வந்தாங்க? மாம்சே அதான் எனக்கும் தெரியலையா மாம்சே, ஒருவேளை நம்மளை தேடி வந்திருப்பாங்களோ? எப்படி அதுக்குள்ள விஷயம் தெரியும்? இரு மாம்சே, பதறாதியா. கண்டிப்பா நம்மளை தேடி வந்திருக்க மாட்டாங்க, நம்புவோம். இதையா பார்க்கலாம். பெட்ரோல் வண்டி மாம்சே. ஆமாம் மாப்பிள்ள, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். மாம்சே மற்ற வேலையை பார்க்கலாம் போய. பயமா இருக்கியா? டே, நீ ஏன் பயந்த இப்படா? நீ தான்டா தைரியமா இருக்கணும். அவன் ஏற்கனவே பொண்டாட்டி பயந்துருக்கடா. நீ தைரியமா இருந்தா அவளுக்கு தைரியம் சொல்ல முடியும். சரி, இதனால ஒன்றும் பிரச்சனை வந்துடுறதுல? ஒன்றும் ஆகாதுடா. அப்படி ஏதாவது ஆனால் பார்த்துக்கலாம். போடா, என்னாச்சும் ஏதாச்சும் அவள் பயந்துட்டு இருப்பான். அவளுக்கு போய் தைரியம் சொல்லுப்பா. நீமா போலாம். நான் வரேன், போடா. சரி மாம்சே, போ. மித்ரா, மித்ரா அழாத மித்ரா, சொன்ன கேளு. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டேன். மித்ரா, இப்ப எதுக்கு தேவையில்லாம சாரிலாம் கேட்குற? நான் மறுபடியும் சொல்றேன், உன் மேல எந்த தப்புமே இல்லை. இல்லைங்க, என்ன இருந்தாலும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இத மன்னிக்க முடியாத குற்றங்க. இந்த பாவத்தை நான் எப்படிங்க காலம் போற சுமக்க போறேன்? ஐயோ, இந்த கடவுள் ஏன் தலையில மட்டும் இப்படி எல்லாம் எழுதிருக்கான்னு தெரியலையே. மித்ரா, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல, ஒரு பாவம் இல்ல, சொன்னா கேள. மித்ரா, உன்னை கடிக்க வந்த பாம்பனி அடிச்சிருக்க, செத்துருச்சு. இதுல உன் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லு? நான் சொல்றது கொஞ்சம் கேளு, என்ன நம்பு. நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் அவன் ஒன்னும் நல்லவன் இல்ல மித்ரா. நீ மட்டும் அவனை அப்படியே விட்டுருந்தா அவன் உன் வாழ்க்கையை சீரழிச்சு என்னையும் கொன்றுப்பான் மித்ரா. என்னதான் இருந்தாலும் கொலைங்கிறது பாவம் தானே, அதுவும் ஏன் கையால. ஐயோ, இத நான் போய் பண்ணிட்டேனே ஆண்டவா. இனி சாகுற வரைக்கும் ஒரு கொலைகாரியா தான் வாழணும். ஐயோ இல்ல மித்ரா, அவன் தப்பானவன், கிரிமினல், கொலைகாரன். அவன் நம்ம கெடுதல் பண்ணணும்னு நினைச்சான். அவன்கிட்ட இருந்து நீ நம்மளை காப்பாத்திருக்க, இது நல்ல விஷயம் தானே மித்ரா. நீ கடமையை செஞ்சிருக்க மித்ரா.
உன்னையும் நம்ம குடும்பத்தையும் அவங்ககிட்ட காப்பாத்திருக்க பத்திரா. இதுக்காக நீ கவலை பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. நான் சொன்னா கேளு.